சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேற என்ன நெய்யா இது? 1 கிலோ நெய் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த வீட்டுக்கு இது போதும். அக்காவே மாமாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். ஐயோ மாமா எந்திரி மாமா, நீங்க வாங்க மாமா, இங்க வாங்க. அட வாங்க, எங்கடா? ஐயோ இங்க வாங்க, இங்க வாங்க. மாமா எப்படி நெய் வாசம் கமகமன் மணக்குதா? சமையல் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்ள, எனக்கு இப்பவே நாக்குல எச்சி ஊறுது. வாங்க நாம போய் சாப்பிட ரெடி ஆவோம். இன்னைக்கு அப்படி பிடிச்சிட வேண்டியது ஜாலி. ஐயா சௌந்தர்யா, பாத்தியா? சூர்யா சாப்பிடும்போது கூட அம்மா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கான். இப்படி ஒரு அம்மா புள்ள. இந்தாங்கம்மா. போதும் போதும். சௌந்தர்யா, அம்மா ஏன் அங்க போய் உட்கார்ந்துருக்க? சூர்யா பக்கத்துல உட்கார்ந்துருக்கலாமே. சூர்யா இங்க வந்து உட்கார்லாம்லம்மா. பரவாயில்லம்மா, சௌந்தர்யா அத்தை பக்கத்திலே உட்காந்துக்கிட்டோம். நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க வேணா சௌந்தர்யா நமக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் இல்ல. அம்மாட்ட சொல்லு. இல்லையே, எனக்கு அப்படி தெரியலையே. சௌந்தர்யா, அம்மா கேக்குறாங்கல்ல, நமக்குள்ள சண்டை எதுவும் இல்லைன்னு சொல்லு. ப்ளீஸ். ப்ளீஸ். அது ஒண்ணும் இல்ல. நீ சூர்யா சௌந்தர்யா கேட்ட அவுட்டிங் போலாம் ரெடி ஆகுன்னு சொல்லியிருக்கான். அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீங்க சூர்யாவை கூப்பிட்டு ஷிப்பிங்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டீங்க. சூர்யாவும் சௌந்தர்யா கிட்ட சொல்லாம கூட கிளம்பி போயிட்டான். அதான் பிரச்சனையே. அதனாலதான் சௌந்தர்யா மூட் அவுட்ல இருக்கா. அது என்ன பழக்கம் சூர்யா? வெளியில போகும்போது சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? நீ செஞ்சது தப்பு. வைஃப மதிக்க கத்துக்கோ. சௌந்தர்யா கிட்ட சாரி கேளு. சரிம்மா. சௌந்தர்யா, ஐ எம் சாரி. சூர்யா, நீ போய் சௌந்தர்யா பக்கத்துல உட்காரு. என்ன பாக்குற? போ, அங்க போய் உட்காரு போ. சரிம்மா. சூர்யா, அம்மா, சௌந்தர்யாக்கு ஊட்டி விடு.
சூர்யா அண்ணி தான் சொல்றாங்கல்ல, ஊட்டி விடு. அம்மா ஏம்மா, சூர்யா தான் சாரி கேட்டுட்டான்ல, சாப்பிடு சௌந்தர்யா. சூர்யா, அம்மா தான் எழுந்திருச்சு வந்துட்டேன்ல, இப்போ அது ஊட்டி விடு. சரிம்மா, இதோ ஊட்டி விடுறேன். சௌந்தர்யா, இவளை எப்படி சமாதானம் பண்றதுனே தெரியலையே. ஏங்க ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, தட்டு கீழே வைங்க. சகல 3000 ரூபாய் செலவு பண்ணி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டுறோம். சரியா? ஆமா சகல, அது ஏதோ ஒரு பேர் சொல்லுச்சு. என்ன பேர் மாப்ள அது? புலாவ் மாமா, வெஜ் புலாவ். ஓஹோ, அது என்னவோ என் வாயில் நுழையல. புலா கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு சமைச்சிருக்கு. நிச்சயமா ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தான் இருக்கும். இன்னைக்கு மூக்கு பிடிக்க ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். டேய் சீக்கிரம்டா, கொண்டு வர சொல்லு, ரொம்ப பசிக்குது எனக்கு. ஆமா மாப்ள, வாசம் பிடிச்சோம்ல, பசியை கிளப்பிடுச்சு. யோ கூப்பிடியா? இளமதி, பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வா. ரொம்ப நேரமா தட்டு வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதோ வந்துட்டேன். வா வா. சோறு 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 சோறு. எஸ். ஆஹா. லாவண்யா, நீயும் இவ்வளவு வருஷமா சமைச்சிருக்க, என்னைக்காவது இப்படி ஒரு ஐட்டம் சமைச்சு கொடுத்துருக்கியா? என்னைக்கும் ஹை கிளாஸ் தான். வாய் மூடுங்க. தங்கச்சி, இத பாருங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கேன். பிடிக்கல, நல்லா இல்லைன்னு கொஞ்சமாலாம் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். சரி சரி சரி. சீக்கிரம் முதல்ல பரிமாறு. நாங்க 4 பேர் கொலை பசியில இருக்கோம். இருங்க. எனக்கு போடு. ஏமாமா, நாளைக்கெல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களா? போதும். எனக்கும் அண்ணி, ம்.